Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services. Viewers, today we have a trainee in our academy. Madam வந்து நம்மளோட அகாடமியில் Maruti Suzuki Wagon ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிளில் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுடைய சார்பாகவும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் சார்பாகவும் அவங்கள ஒரு வார்ம் வெல்கம் பண்ணலாம். வெல்கம் டு சிட்டி கார் ட்ரைனர்ஸ் மேம். மேடமுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் காரோட பேசிக் மெக்கானிசம்ஸ், சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக்கோட டிரான்ஸ்மிஷன், நம்ம எந்த லெக் யூஸ் பண்ணணும், என்ன கண்ட்ரோல்ஸ் மெயினாக கெயின் பண்ணணும், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சலேஷன், இது எல்லாமே வந்து ஃப்ரம் A to Z அவங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கலாக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற கான்செப்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் ரோட், மெயின் ரோட், மார்க்கெட் ரோட், நேரோ ஸ்ட்ரீட், டர்னிங்ஸ், இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு கவர் பண்ண போகிறோம். நம்மளோட தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை ப்ராக்டிக்கலாக அவங்க ஆன் தி ரோட் எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மெயின் ரோட்ஸ் அண்ட் மார்க்கெட் ரோட்ஸில் அவங்க எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்கன்றதான் பார்க்க போகிறோம். மெயின் ரோட்ஸில் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிற கான்செப்ட்ஸ், லேன் ஃபார்மேஷன், அவங்க எந்த லேனில் எடுக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ணிட்டு கரெக்டான லேன் ஆக்குபன்சியில் மூவ் பண்ணணும். லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேன். ஆட்டோமேட்டிக் கார் பொறுத்த மட்டும் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் ரைட் லேக் மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்றத சொல்லியிருக்கோம். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஜென்டல் ஆக்சிலேஷன். அவங்க எப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போதும் நமக்கு ரெவ் தெரியக்கூடாது. பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். சடன் பிரேக் அப்ளிகேஷன் எந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். டாஸ்க் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுண்ட் ரோட் டு Tnagar த்ரூ பாண்டி பஜார், இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோட்டில் மூவ் பண்ணும்போது லெஃப்ட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், நம்ம ஃப்ரேம்குள்ளே யாரானோ வராங்களா, லெஃப்ட்டில் பிளேஸ் பண்ணிருக்கிற வெஹிக்கல் சடனாக நம்மளோட லேனில் மர்ஜ் பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் பொறுத்த மட்டும் போத் ஹேண்ட்ஸ், லெஃப்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் 3 o'clock பொசிஷன். அண்ட் அதோட ஹோல்டிங் ரொம்ப ஜென்டலாக இருக்கணும். நம்மளுடைய சென்ஸ் இல்லாமல் வண்டி வந்து நம்மளோட லேன்லேருந்து பக்கத்து லேனுக்கோ சைட்லேயோ போகக்கூடாது. லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃபோக்கஸ், பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, என்ன ஸ்பீடில் வராங்கன்றதை பார்த்துக்கணும். நம்ம ஒரு சிக்னலில் போய் நிற்கும் போது முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுடைய ரியர் ஃப்ரேம், அதாவது ஃப்ரண்ட் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய ஃபுல் ஃப்ரேம் தெரியிற இடத்துல தான் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அவங்க சடனாக பின்னாடி வந்தாலோ, நம்ம பிரேக்லேருந்து சடனாக கால் எடுத்துட்டாலோ ஃப்ரண்ட்டில் போய் ஹிட் ஆகாமல் அந்த டிஸ்டன்ஸ் நம்மளை வந்து சேவ் கார்ட் பண்ணும். இனிஷியலாக சிக்னல்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நம்ம வெஹிக்கிள் மூவ் பண்ணும்போது கிராஜுவலாக ஆக்சிலேட்டர் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது தான் நம்மளோட கியர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த மட்டும் கிராஜுவல் ஆக்சலேஷன் இருக்கணும். இப்போ அவங்க லேன் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு லெஃப்ட் லேன் வரணும், ரைட் மிரர் பார்த்து ரைட் லேன் வரணும். நம்மளோட லேனில் எனி அப்டக்கிள்ஸ் இருந்தால் மட்டுமே தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். நம்ம மிரர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம்னா, நம்ம வெஹிக்கிளோடைய டோர் ஹேண்டில் 5%, ரிமைனிங் 95% ரோடு தெரியும். அவங்களோட பொசிஷன்லேருந்து அவங்க பார்க்கும்போது கிளாரிட்டியாக நமக்கு சைடில் என்ன வண்டி என்ன ஸ்பேஸில் இருக்காங்க, என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்றது தெரியணும். இப்போ சிக்னல்லேருந்து மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிராஜுவலி டேக் தி லெக் ஃப்ரம் த பிரேக், தென் ஜென்டல் ஆக்சலரேஷன். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், நம்மளோட ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டுமே போகாது. இன்கேஸ் ரோடு கர்வ் ஆனாலும் பெண்ட் ஆனாலும் நம்ம எந்த லேனில் இருக்கோமோ அதே லேனில் தான் இருக்கணும். இப்போ மிடில் லேனில் இருக்கோம், இப்போ ரைட் லேன்லேருந்து அவர் சடனாக உள்ள மர்ஜ் பண்ணார் வித்தவுட் எனி இண்டிகேஷன்ஸ். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவரோட மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும். ப்ரிடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள். நமக்கு பக்கத்து லேனில் போகிற வெஹிக்கிளோடைய மூவ்மெண்ட்டு அவங்களுக்கு முன்னாடி அந்த அப்டக்கிள்ஸ் இருந்தால் அவங்க நம்மளோட லேனுக்குள்ளே மர்ஜ் பண்ணுவாங்கன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டே மூவ் பண்ணணும். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்ட்ஸ் பார்த்துக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள், நமக்கு பின்னாடி யாராவது ஹார்ன் பண்ணாங்கன்னா அவங்க எதுக்காக ஹார்ன் பண்ணுறாங்க, எங்கே ஸ்பேஸ் கேட்குறாங்கன்றதை பார்க்கணும். ரைட்டில் இந்த ஒயிட் லைனை தாண்டி போயிடக்கூடாது. அந்த ஒயிட் லைன் தான் வந்து வார்னிங் லைன். அந்த ஒயிட் லைனுக்குள்ளே தான் நம்மளோட வீல் இருக்கணும். இன்கேஸ் நம்ம டிவைடர் ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம மிரர் பார்த்துட்டு நம்ம என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோன்றதை நம்ம பார்த்துக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும். மெயின் ரோட்ஸில் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆன் தி ரோடில் இருக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். எந்த சுச்சுவேஷன்லையுமே வந்து அவங்க பேனிக் ஆகக்கூடாது, லெக் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ மார்க்கெட் ரோட் பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், நம்ம பார்க்குறது நேரோ மார்க்கெட் ரோட்ஸ் ஆஃப் Tnagar. இந்த மாதிரி ரோட்ஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வெஹிக்கிள்ஸ் பிளேஸ்மெண்ட் இருக்கும். நமக்கு ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணிட்டாரு, லெஃப்ட்டில் 2 வீலர் இருக்குது. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து போத் த சைட்ஸ் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனில் லெஃப்ட் சைடும் டச் பண்ணக்கூடாது, ரைட் சைடும் டச் பண்ணாமல் ஸ்டீரிங்கை ஸ்டடியாக வச்சு மூவ் பண்ணணும். மெயினாக நம்மளுடைய லெஃப்ட் சைட் வந்து எந்த ஒரு வெஹிக்கிளையும் டச் பண்ணாமல் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே மூவ் பண்ணணும். இன்கேஸ் அவங்க சடனாக மூவ் பண்ணாலோ இல்லை டோரை திறந்தாலும் நம்ம வெஹிக்கிள் டச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி மார்க்கெட் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் வைடு வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். இந்த மாதிரி எக்ஸிட் ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகணும். இன்கேஸ் அந்த மாதிரி ரோட்ஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸ் வந்தாங்கன்னா எஸ் ஆர் நோ தியரி நம்ம யூஸ் பண்ணணும். எதர் நம்ம ஸ்லோ பண்ணி அவங்களை அலோவ் பண்ணிடணும், இல்லைனா ஹார்ன் பண்ணி நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணணும். லெஃப்ட் ஃப்ரேம் ரைட் ஃப்ரேம் கேல்குலேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் த ஹேண்ட்ஸில் ஜென்டலாக ஹோல்ட் பண்ணணும். அவங்க லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம ட்ரைனிங் வந்து
மிரர் பார்த்து தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் பொறுத்த மட்டும் ஜஸ்ட் 20% ஆஃப் ஆக்சிலேட்டர் கான்ஸ்டண்ட்டாக ஹோல்டு பண்ணாலே போதும். வெஹிக்கிள் வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல்லேயே மூவ் பண்ணணும். எக்ஸஸ் ஸ்பீட் போனால் நம்மளால் வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்கேஸ் சடனாக யாரும் உள்ளே வந்தாங்கன்னா நம்ம ஃப்ரேம்குள்ளே. இப்போ லெஃப்டில் அவர் நடந்து போயிட்டுருக்காரு, அவர் வந்து நம்ம ஃப்ரேம்லேருந்து டோட்டலாக வெளியில் போனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய மூவ்மெண்ட்டே இருக்கணும். அது வரைக்கும் நம்மளோட லெக் வந்து பிரேக் மேலே காலில் இருக்கணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே மூவ் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட ரோட்ஸில் வந்து தனியாக பாத்வே கிடையாது நடந்து போகிறவங்களுக்கு. அவங்க ஆன் தி ரோட்டில் தான் நடப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுடைய ஃப்ரேமை கரெக்டாக பார்த்துட்டு அவங்களுடைய ஃபுல் ஃப்ரேம் தெரிகிற இடத்துல நம்ம வெளியில் வந்துடணும். இந்த இடத்துல நம்ம ட்ரெயினியை நம்ம ரைட் எடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்னல்லெஸ் ஜங்ஷன்ஸில் அவங்க ரைட் எடுக்கும்போது இண்டிகேட்டர், மிரர் அப்சர்வேஷன், பின்னாடி வர வெஹிக்கிளை பிளாக் பண்ணிட்டு தான் அவங்க டர்ன் பண்ணணும். ரைட் டர்ன் வைடராக எடுக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி டேர்னிங் பண்ணும்போதே நம்மளுக்கு சைடில் ஒருத்தர் ஓவர்டேக் பண்ண வந்தார். நம்மளை யாரான இந்த மாதிரி ரோட்ஸில் ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்களை வழி விட்டுறது நல்லது. எந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பேனிக் ஆகக்கூடாது, நம்மளோட லெக் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. எப்போ நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்மூத் பிரேக் ப்ரெஸ் பண்ணணும். வியூவர்ஸ், நம்மளோட வெஹிக்கிளில் வி டோன்ட் ஹேவ் டுவல் கண்ட்ரோல்ஸ். எல்லா கண்ட்ரோலுமே அவங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஆட்டோமேட்டிக்கில் டிரைவிங் கற்றுக்கணும்னா சிட்டி கார்டன்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.